Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா core numpy functions part 4. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா random number generations. So நம்ம numpyல random module இருக்கு. So under numpy we have random module. So under random modules நமக்கு வந்து different methods இருக்கு. So இந்த methodsல யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு random number arrays வந்து generate பண்றதுன்னு பார்க்கலாம். So first method இது வந்து numpy ஒரு library. So numpy libraryல random module import பண்ணணும். random moduleல different methods இருக்கு. First நம்ம பார்க்க போறது rand, second randn, third is randint, then fourth is choice. So இந்த 4 methodsமே பார்க்க போறோம். So first rand. So rand வந்து நம்மளுக்கு arrays of given shapeக்கு நம்மளுக்கு create பண்ணும். இதுல எடுக்க போற random samples வந்து நம்மளுக்கு ஒரு uniform distributionல இருந்து values generate பண்ணும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூஸ் வந்து 0ல இருந்து 1குள்ள இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம numpy லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும். தென் np.random மாடியூல்ல rand மெத்தட் நம்ம இன்வோக் பண்றோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம வந்து rand மெத்தட் நம்ம இன்வோக் பண்ணும்போது 0ல இருந்து 1குள்ள ஒரு சாம்பிள் நம்மளுக்கு ஜெனரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த சேம் செல் ரன் பண்ணும்போது வேற வேல்யூ ஜென்ரேட் ஆகும். ஆனால் அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 0ல இருந்து 1குள்ள தான் ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த rand மெத்தட் யூஸ் பண்ணி 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் np.random of rand இல்ல 10 கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து 10 வேல்யூஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகும் 1 டைமென்ஷன்ல. வேல்யூஸ் வந்து 0ல இருந்து 1குள்ள 10 வேல்யூஸ் 1 டைமென்ஷன்ல கிரியேட் ஆகும். இதே இது நான் 2 டைமென்ஷன்ல ப்ரொவைட் பண்ணா 2 டைமென்ஷன் ஷேப் மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணா போதும். np.random of rand 5,2 அப்போ 5 rows 2 காலம்ஸ்க்கு எனக்கு வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகும் பிட்வீன் 0 and 1. இதே நம்ம 3 டைமென்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து rand. நெக்ஸ்ட் இஸ் randn. randn வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் numpy லைப்ரரி. அது வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இப்போ இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணோம்னா மீன் வேல்யூ எப்படி இருக்கும்? மீன் வேல்யூ 0வா இருக்கும். தென் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க. இப்போ இங்க இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 1 -1 அடுத்து 2 3 இங்க -2 -3. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம randn நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வித் மீன் 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ல நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். அதாவது -3ல இருந்து 3குள்ள அந்த மாதிரி ஈச் டைம் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து numpy லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும். தென் np.random மாடியூல்ல randn மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம இங்க ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஒரே ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ரன் பண்ணும்போது. வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ வேல்யூஸ் வந்து மீன் 0 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. அப்போ வந்து நம்மளுக்கு -3ல இருந்து 3 ஆர் -1ல இருந்து 1 அந்த மாதிரி நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணும். இதே இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல நம்ம ஜென்ரேட் பண்ணணும்னா np.random of randn இதுல உள்ள வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் இப்போ 3,3னா அது வந்து ஒரு 2 டைமென்ஷன் அரே கிரியேட் பண்ணும். 3 rows 3 காலம்ஸ்ல வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா randint. ஸோ randint வந்து நம்மளுக்கு ரேண்டம் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணும் வித் லோயர் அண்ட் அப்பர் லிமிட் பேஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் np.random of random.randint மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணணும்னா லோயர் லிமிட், செகண்ட் இஸ் அப்பர் லிமிட். இது நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, கமா டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம இப்போ டிஃபால்ட்டா நம்மளுக்கு ஒன்னே ஒன்னா இப்போ நம்ம பாஸ் பண்ணலாட்டி டிஃபால்ட்டா ஒரே ஒரு வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணும். அதாவது இப்போ 1ல இருந்து 100க்குள்ள ஒரே ஒரு நம்பர் மட்டும் ரேண்டமா நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு இங்க 69 ஜென்ரேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் ரன் பண்ணும்போது 14. தென் நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது 19. இது வந்து நம்ம நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணாட்டி டிஃபால்ட்டா ஒரே ஒரு வேல்யூ எடுக்கும். இப்போ நான் வந்து 1ல இருந்து 100க்குள்ள 10 சாம்பிள்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணணும்னா np.random of randint 1, 100, 10. ஸோ இப்போ 1ல இருந்து 100க்குள்ள எனக்கு 10 வேல்யூஸ் வந்து எனக்கு ரேண்டமா ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபைனலா np.random.randint இதுல நான் லிமிட் என்ன கொடுத்துருக்கேன்? ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வேல்யூ 40, 60. ஸோ 40ல இருந்து 60க்குள்ள எனக்கு
50 வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகணும். கரெக்ட்? ஸோ இப்போ வந்து 50 வேல்யூஸ் எனக்கு ரேண்டமாக ஜென்ரேட் ஆயிரும். இதை நான் வந்து ரீஷேப் பண்ணுறேன் 2 டைமென்ஷனுக்கு. ஸோ ரீஷேப் நம்மளுக்கு எப்படி பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியும்? டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதை வந்து 5,10 கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா 10,5 கிரியேட் பண்ணலாம். இது வந்து 2 டைமென்ஷன்ஸா கிரியேட் பண்ணணும்னா. இதே இது 3 டைமென்ஷனா நம்ம கிரியேட் பண்ணணும்னா 2,5,5 ஆர் 5,2,2 ஆர் 1,10,5 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரேண்டம், லைன் ஸ்பேஸ், தென் அரேஞ்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணி அரேஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு நம்ம வந்து ரீஷேப், ரீசைஸ் கூட நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைனல் மெத்தட் என்ன பார்க்க போறோம்னா சாய்ஸ். ஸோ np.random of choice இதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா எலமெண்ட்ஸ் 90, 100, 110. இதுல நம்ம கொடுத்துருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற சைஸ் என்னது? 2 டைமென்ஷன் அரேஸ். இதுல 30 எலமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ இந்த 30 எலமெண்ட்ஸ்ல இப்போ இந்த 90, 100 அண்ட் 110 இது வந்து ரேண்டமா நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகணும். ஆனா எனக்கு இந்த 30 எலமெண்ட்ஸ்ல எனக்கு 30% வேல்யூ வந்து எனக்கு 90 இருக்கணும். அதாவது ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ ஒரு செகண்ட் பேராமீட்டரா பாஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ ஈக்குவல் டு 0.3, 0.6, 0.1 கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதுல வந்து 0.3னா எனக்கு வந்து கிரியேட் பண்ண போற அரேல 30% வேல்யூ எனக்கு 90 வரணும். தென் 60% வேல்யூ வந்து எனக்கு 100 வரணும். தென் 10% வேல்யூ 110 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சாய்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ராபபிலிட்டி வேல்யூ பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேண்டமா எலிமெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இதான் வந்து நம்மளுக்கு சாய்ஸ் மெத்தட். ஸோ அண்டர் ரேண்டம் மாடியூல்ல நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம்? ரேண்ட், தென் ரேண்டன், ரேண்டின்ட் அண்ட் ஃபைனலி சாய்ஸ். இதோட கோர் நம்பை ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 4 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.